ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான அஃபிஷியல் ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறேன். கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 5 மார்க் மட்டும்தான் போட்டிருந்தோம். 8 மார்க்கும் போடல, 2 மார்க்கும் போடல. 5 மார்க்ஸ் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தோம், அதையும் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு புதுசாக லைக் பண்ணி தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய வீடியோஸ் வந்து வரும். அடுத்து சயின்ஸு சோசியலுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடும். ஓகே, ஸோ நான் சொன்ன 5 மார்க்ஸ்லாம் வந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுறேங்க. எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 8,6 அப்படிங்கிறது. அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கும்போது ஆப்ஷன் டி குவாட்ராட்டிக்கு. அப்புறம் தேர்ட் ஒன் பார்க்கும்போது ஆப்ஷன் பி 2. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி. ஸோ எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான், தப்பு எதுவும் இல்லை, செக் பண்ணி எடுத்தது. அடுத்த ஃபிஃப்த் ஒன் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ. அதாவது சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி 4x3 அப்படிங்கிறது சிக்ஸ்த் ஒனுக்கு. ஓகே, அடுத்ததான் செவன்த் ஒன் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ 13 மீட்டர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அதுதான் எயித் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3,5 அப்படிங்கிறது. அப்புறம் நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர், பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது. அதுதான் ஆப்ஷன் சி 10th கொஸ்டின். ஸோ கொஞ்சம் கலர் ரேட்டு. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் 10th ஒனுக்கு. அப்புறம் 11வது வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அதுதான் 12க்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் 2:1 அப்படிங்கிறது. ஓகே, அதுதான் ஆப்ஷன் 13th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் 2. ஓகே, அதுதான் 14th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்ட், பி. ஸோ PQ + R. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஆன்சரு. அடுத்ததாக வந்து 2 மார்க்ஸ் நம்ம சொன்னது வந்திருந்தா அப்படிங்கிறது. 2 மார்க்ஸ் நம்ம சொல்லலை, கொஸ்டின் பேப்பர்ஸ் காட்டியிருந்தோம், அதில் வந்து வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மெத்தட் வந்து கொஸ்டின் வரும் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்த கொஸ்டின் பார்த்துக்க சொன்னேன், இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொஸ்டின் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. இது சொன்னா என்னன்னு தெரில, இதுவும் தெரில. அதான் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லலை. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் சொல்லலை, கொஸ்டின் பேப்பர் காணிச்சேன். அந்த கொஸ்டின் பேப்பருக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னு. ஸோ அதில் சொல்லியிருந்ததுலேருந்து 2 கொஸ்டின் வந்திருக்குது. ஸோ அந்த 2 கொஸ்டின் பேப்பர் ஒழுங்காக வச்சிருந்தீங்கன்னா அந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கலாம். ஸோ 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வேறு நான் போடலை. இந்த ஸ்லோப்ஸ் சொல்லியிருந்தோம் வந்திருக்கு. அதுதான் வந்து இந்த கொஸ்டின் ப்ரூவ் தட் இது சொல்லியிருந்தோம் வந்திருக்குது. ஓகே, ஸோ பாருங்கள். ஃபைனல் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சொல்லியிருந்தோம். வேறு டை ரோல்டு சொல்லியிருந்தோம், கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம். ஸோ பாருங்கள், நம்ம சொல்லியிருந்த கொஸ்டின் பேப்பரில் ஒருத்தக்கே இருந்து 6 கொஸ்டின் வந்துருக்குது. மிச்சம் 4 தான் அட்டன் பண்ண முடியாது. நம்ம சொல்லியிருந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் படிச்சிருந்தா. ஓகே, 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் 5 மார்க்ஸில் எப்படியும் டெஃபினட்டாக 10க்கு 10 அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சொல்லியிருந்த கொஸ்டின் அப்படி வந்திருக்கும். சொல்லியிருந்தோம் வந்திருக்குது. ஸோ பாருங்கள், இதுலேயே ஃபஸ்ட்டே 4 கொஸ்டின் அப்படி அட்டன் பண்ணியாச்சு. டிரான்ஸ்போஸ் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம், மெத்தடோடு சொல்லியிருந்தோம், கன்ஃபார்ம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட்லேயும் போட்டிருந்தோம். அடுத்ததாக ஆங்கிள் பைசெக்டர் தியரம் சொல்லியிருந்தோம் வந்திருக்குது. ஸோ ட்ரையாங்கிள்ஸ் கேட்டிருக்கானோ. ஆமாம், ஸோ அந்த தியரத்தை பொறுத்து எழுதினாலே மார்க் போட்டுருவாங்க இந்த கொஸ்டினுக்கு. இதான் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர் சொல்லியிருந்தோம். இதான் ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் த்ரூ ஆல்டிடியூட் சொன்ன மாதிரி தெரில, இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ அடுத்து கார்டன் ரோலர் சொல்லியிருந்தோம். இதுதான் இது சாலிட் இஸ் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம். அடுத்த கோஷன் ஏரிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். 2 டைஸ் ரோல்டு சொல்லியிருந்தோம். இதான் இந்த கம்பல்சரி கொஸ்டின் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு க்ளீனாக தெரில. ஸோ சரி சொல்லியிருந்தோமா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்மாக 9 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கலாம். தியரம் கேட்கலையா? அது தியரம் தான், அந்த ஆங்கிள் பைசெக்டர் அப்படிங்கிறது வந்து தியரம் தான். தியரத்துலனாலே மார்க் போட்டுருவாங்க. அப்புறம் 8 மார்க் பார்த்தோம்னா 3/5 ஈஸியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அசால்ட்டாக எழுதியிருப்பீங்க, எல்லோரும் எழுதியிருப்பீங்க கன்ஃபார்மாக. 8 மார்க் தானே. ஆமாம், இதுதான் மேப்பை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஒன் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ எழுதியிருப்பீங்க. ஸோ ஈஸியாக தான் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்கிறான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக டஃப்பாக அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சொல்லியிருந்த 5 மார்க்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்கிறேங்க. எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம சயின்ஸ் சோசியலுக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோ போடணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.